கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ரெண்டு நோக்கம். ஒன்று, அவர் ஊழியம் கொல்லும்படி வரல. அதாவது அவர் உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்களை வேலை வாங்கல, சூப்பர்வைசிங் வேலை பார்க்கல, தானே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறார். அப்படிதான் அர்த்தம். ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார், ஊழியம் செய்தார். ரெண்டாவது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பூமிக்கு வந்த நோக்கமே ஜீவனை கொடுக்க வந்தார். கெட்டு போனது ரட்சிக்க மனுஷகுமாரன் பூமியில வந்தார். இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்படி அநேக வசனங்கள் உண்டு. ஆகவே இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராம அவர் ஊழியம் செய்ய வந்தாரு. ரெண்டாவது, ஜீவனை கொடுக்க வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனுக்குலத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஒரு ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பை நமக்கு கொண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவேதான் வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் ஒன்று, ஊழியம் கொல்லும்படி வராம ஊழியம் செய்ய வந்தார். இரண்டாவது, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆகவே அவரை சார்ந்து அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம இழந்து போகாதபடிக்கு அதை தொடர்ந்து நிலைத்திருப்போம். கர்த்தர் மென்மேல் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிப்போம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நீங்க வந்த நோக்கம் குறித்து நான் பார்த்தோம். ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தீங்க, அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்க வந்தீங்க. நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.